வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா உங்க பேரு எந்த ஊருண்ணா உங்களுக்கு? என்னோட பேர் வந்து அருள்குமார். ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரம். அண்ணா இப்போ வரக்கூடிய தேர்தலில் வந்து நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? இந்த வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு இருக்கிற கண்டிஷன் வந்து போதையால தமிழகம் வந்து சிரஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக எங்கள் பகுதியில் 2 மதுபான கடைகளை திறந்து தினம் தினம் கூலி வேலைக்கு போகிற உழைப்பாளர்கள் எல்லாம் உழைச்சி அந்த ஒயின் ஷாப்பில் தான் கொண்டு போடுற அவலநிலை, பயங்கரமான அவலநிலை இருக்குது. அந்த 2 ஒயின் ஷாப்பும் அடைக்கிறதுக்கு எங்கள் மக்கள் போராடினாங்க. எங்கள் மக்களுக்கு உறுதுணையாக வந்து அவர் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியிலேருந்து போட்டியிட்ட பால்ராஜ் அவர்கள் ரொம்ப எவ்வளவோ பெரிய போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தினோம். அவரோட நாங்கள் துணை நின்னோம். ஆனால் அந்த எந்த இதுக்குமே இந்த தமிழக அரசு செவி சாய்க்கலை. அதனால் எங்களுடைய வாக்குகள் வந்து இந்த ட்ரிப்பு நான் வந்து வேற ஒரு கட்சியில் பயணித்தாலும் இந்த ட்ரிப்பு வாக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. நான் சொல்கிற ஆள்களுமே நாம் தமிழருக்கு வாக்களிங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லா யாரை சந்திச்சாலும் அவங்கள தான் சொல்கிறேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சொல்லுங்க. அண்ணா உங்க பேரு என்ன, எந்த ஊருண்ணா? என் பேர் சீதாராமன், சிவகாமிபுரம். அண்ணா வரக்கூடிய தேர்தல் வந்து யாருமே சிஎம் வருவா, யாருக்குன்னா வாக்களிக்கலாம்? சிஎம்மா வருவாங்கிறத விட உங்களுடைய வாக்குன்னா நீங்கள் யாருக்குன்னா கொடுப்பீங்க? எங்களுடைய வாக்கு நல்லா படித்தவங்க, ஓரளவு நல்லா அரசியல் மெச்சூரிட்டி உள்ளவங்க, அவங்களுக்கு தான். யாருன்னு சொல்லலாமாண்ணா? யாருன்னு பப்ளிக்காக சொல்லணுமா கட்டாயம்? ஆமாம் சொல்லுங்கள். எங்களுடைய வாக்குனா அண்ணாமலை. என்ன காரணம்ண்ணா பிஜேபி அண்ணாமலைங்கிறது? கட்சி சார்ந்ததை விட அவர் கொஞ்சம் படித்தவர், எல்லாம் ஓரளவு தெரிஞ்சவர் நல்லா, அதனால தான் அவருக்கு வாக்களிக்கலான் இருக்கு. வணக்கங்க. வணக்கம் அக்கா. உங்கள் பேர் எந்த ஊருக்கா? என் பேர் மாரீஸ்வரி, சிவகாமிபுரம் எனக்கு ஊர். அக்கா இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கலாம், இதில் வந்து யாருக்கு ஓட்டு போடலாம், யார் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்குங்க? நாங்கள் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன காரணங்க விஜய் வந்தால் நல்லா? விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னா மதுபான கடையெல்லாம் ஒழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ திமுக ஆட்சியில் நிறைய போராட்டம்லாம் பண்ணோங்கன்னு பக்கத்தில் கடை வர்றதுக்கு. இப்போ கடை வர வேண்டாம்னு சொல்லி நிறையா போராட்டம் பண்ணோம், அதெல்லாம் கேட்கவே இல்லை அவங்க. திரும்ப கடையை கொண்டு வந்துட்டாங்க, வேண்டாம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் ஸ்கூல் எல்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக நாங்கள் விஜய் வரணும்னு எதிர்பார்க்கோம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ எலெக்ஷன் அதில் வரக்கூடிய சட்டம் நாங்கள் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். என்ன காரணம்னா டிஎம்கே? நாங்கள் கட்சியே டிஎம்கே தான். இப்போ டிஎம்கே தான் ஓட்டு போட, மாற்றி போட மாட்டோம். சரிங்க, நன்றிங்க. அண்ணாச்சி இப்போ அதாவது உங்களுடைய அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அண்ணா பால்ராஜ் மருத்துவர் அவங்க, அதாவது அவங்க வந்து உங்களுடைய ஊர் பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளுக்கெல்லாம் நின்று போராடுதாங்களா? போராடுதாங்க. இப்போ கூட பிராந்தி கடை வேண்டான்ட்டு 2-3 நாள் போராட்டம் பண்ணாங்க. மறுபடியும் சுடுகாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுடுகாடு இல்லை நம்ம ஊரில், பசு தோது இல்லை, தண்ணி தோது ஒன்றுமே கம்மி தான். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுடுகாடு பிரச்சனைக்கு இப்போ மனோஜ் பாண்டியன் ஐயாலாம் வந்தார், வந்து ஓகேன்னாரு. மறுபடியும் அன்னைக்கு போனவர் திருப்பி வரல. இப்போ பால்ராஜ் தான் டாக்டர் தான் முன்ன நின்று பார்க்காரு. அண்ணா வணக்கண்ணா. சொல்லுங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன பேர் எந்த ஊருண்ணா? ஏன்னா என் பேர் ரமேஷ், ஊர் சிவகாமிபுரம். அண்ணா வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து யாருக்குண்ணா ஓட்டு போடலாம், என்ன காரணம்ண்ணா? ஏன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம்ண்ணா? ஏன் விஜய் டிவிகே நல்லது பண்ணுவாங்கன்ட்டு ஒரு அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எலெக்ஷன் வருதுல்ல, அதில் யாருக்குண்ணா ஓட்டு போடலாம்? திமுக தான். என்ன காரணம்ண்ணா திமுக? தான் எப்பவும் போட்டுகிட்டே இருக்கும். வணக்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்ன, எந்த ஊருண்ணா? என் மாதவன், சிவாயம்புரம். அண்ணா இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, வரக்கூடிய எலெக்ஷன், இதில் யாருக்குண்ணா ஓட்டு போடலாம்? நான் தமிழர். என்ன காரணம்ண்ணா நாம் தமிழர்? ஏதாட்டும் ஒரு புதுசாக தான் இருக்குமே, அதுக்காண்டி. என் புதுசுனா தான் விஜயும் புதுசு தானே, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாமா? கொடுக்கலாம், இருந்தாலும் இப்போ இந்த விஜயில் வந்து நாம் தமிழருங்கிறது எப்படின்னா வித்தியாசப்படுத்துறீங்க? வித்தியாசம்னு நெருக்கு விவசாயம், மக்களை நல்லா பேச்சு. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்ன, எந்த ஊருண்ணா? பேர் ராமச்சந்திரன், ஊர் சிவகாமிபுரம். அண்ணா இப்போ எலெக்ஷன் வருதுல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், யாருக்குண்ணா ஓட்டு போடலாம்? திமுக தானே ஓட்டு போடுவோம். திமுக. என்ன காரணம்ண்ணா திமுக? அவர் கொஞ்சம் ஸ்டாலின் என்னைக்கும் இப்போ மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, உதவித்தொகை அதுன்னுட்டு என்னதெல்லாம் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் தான் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் இருக்க தண்டிக்கும் அவர் தான் முதல் எம்ஜிஆர்மை, அதுக்கு மாற்றமே கிடையாது. என்னைக்கு நிலம் அவர் பையன் வந்தாலும் அவர் தான் முதல் எம்ஜிஆர். மற்ற அரசியல்வாதிகளோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது மருத்துவர் பால்ராஜ் அவங்க வந்து அதில் அவங்களில் வந்து எப்படி வேறுபட்டவர்? இவர் நல்ல ஒரு பொது விஷயத்துக்கு நல்லா பண்ணுவார்.
மது கடை வரவங்கலாம் நல்லா எதிர்ப்பு பண்ணி போராட்டம் பண்ணி நிறையா ஆர்ப்பாட்டம் பண்ணார். நல்லா மக்களுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுவார். எங்களுக்கு ரொம்ப அவரை ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு உள்ள ஆதரவுள்ள அவர் தான். இவர் வந்து நம்மளுக்கு நல்ல வேட்பாளரும் கூட. ஒரு எளிமையான மனுஷன். ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வருவார். எந்த சம்மந்தப்பட்ட பெரிய டாக்டர் மாதிரி அவர் தலக்கணம் முடிச்ச ஆள் கிடையாது. ஒரு விவசாய வீட்டு பிள்ளை தான். அவர் பிள்ளைகளை கூட சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க வச்சுட்டு இருக்காரு. நல்லா செய்யக்கூடிய ஆள். இருந்தாலும் சரி மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி லாந்துவார். ஒரு செயலை நின்று சாதிச்சு செய்வார். ஆனால் இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் இருக்குல்ல, ஆமாம், அதில் யாருக்குன்னா ஓட்டு போடலாம்? நான் விஜய்க்கு தான் போடுவேன். என்ன காரணம்னா விஜய்? விஜய்னா நான் வந்து ரசிகராக இருந்தேன், விஜய் ரசிகராக. இப்போ மறுபடியும் அரசியல் வந்திருக்காரு. அரசியலுக்கு வந்திருக்கா. அவருக்கு ரசிகராக இருந்தது மட்டும் இல்லை, அவர் வந்து அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் விஜய். அவருக்கு படம் கிடைக்காம இல்லை, அவர் தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு படம் கொடுக்காமே இல்லை. அவ்வளோத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும்னு வராருலா, அதனால் அதை மதித்து இது பண்ணுவேன். சரிங்க. ஆமாம். ஆனால் இப்போ எலெக்ஷன் வருதுல, வரக்கூடிய எலெக்ஷன், ஆமாம், அதாவது யாருக்குன்னா ஓட்டு போடலாம்? 2026 எலெக்ஷன் தானே. ஆமாண்ணா. இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி. என்ன காரணம்னா? என்ன காரணம் அப்படின்னா, இந்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்துக்களுக்காக முன்ன நின்று போராடிட்டு இருக்காங்க. பிற கட்சிகளை தவிர்த்து இந்துக்களுக்காகவே போராடிட்டு இருக்க ஒரு கட்சின்னா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி தமிழக பாரதிய ஜனதா தலைவர் வந்து அண்ணாமலை சார் இருந்தார். இப்போது நயினார் நாகேந்திரன் ஐயா இருக்காங்க. யார் வந்தாலும் நல்லது பண்ணுவாங்க. இந்துக்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பான முறையில் இந்துக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்லா பாடுபடுவாங்க. அதனால பிஜேபி பிடிச்சிருக்கு. சரி, நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணா உங்கள் பேர், எந்த ஊர்? என்னோட பேர் பரமசிவன். சிவகாயபுரம் தான். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவகாயபுரம். ஆனால் இப்போ உங்கள் அதாவது உங்கள் ஊருடைய நபர் தான் ஆலங்குளம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நியமிச்சாங்க. ஆமாம் தம்பி. இப்போ அவங்க வந்து ஒரு அரசியல்வாதி, அதாவது மருத்துவர், இது இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் எப்படிப்பட்டவங்க? அவர் பாலராஜை பொறுத்தளவுக்கு நம்ம ஊர்லேருந்து உருவான முதல் ஒரு டாக்டர், பல் மருத்துவர். நல்ல குணமான பையன். ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து மெரிட்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து மருத்துவரான ஒரு முதல் தலைமுறை டாக்டர், மருத்துவர். நல்ல குணமான பையன். அதாவது பொதுமக்களுக்கு வந்து நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 டாஸ்மாக் கடை எங்கள் ஊர் பக்கத்தில் வந்துச்சுது. அதை எதிர்த்து ஒரு மாத கணக்கில் போராடியும் அரசாங்கம் வந்து எங்களுக்கு மதிப்பு கொடுக்காம பணம் வச்சிருந்த கடைக்காரங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை விதிகளுக்கு உட்பட்டு தான் வருதுன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி திறந்துட்டாங்க. மக்கள் செயலுக்கு வந்து மதிப்பு கொடுக்காம அவங்க திறந்துட்டாங்க. ஒரு ஆகச்சிறந்த ஒரு களப்போராளி. அவரை பார்த்த பிறகு எங்கள் ஊரில் வந்து நிறையா பட்டாதாரிகள் உருவாகிட்டே இருக்காங்க. நிறைய வேலைக்கும் போயிருக்காங்க. எங்கள் ஊர் வந்து ஒரு சாதாரண ஒரு பூக்கட்டு கூடின ஒரு ஊர். பொதுவாக பூக்கட்டு மட்டும்தான், வேறு எந்த ஒரு பிரதான தொழிலும் எதுவுமே கிடையாது. முதல்ல ஒரு போன டாக்டருங்கிறனால எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு பவர் சித்தத்தில் வந்து எங்கள் ஊர் இதுக்கு முன்னாடி வந்து யாரையும் சொல்லணும்னா நம்ம சொல்ல முடியாமல் இருந்தது. இப்போதைக்கு வந்து எங்கள் டாக்டர் கடையில் நீங்கள் கிளினிக்கில் கொடுத்துருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது தம்பி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்? என் பேர் முத்துசாமி, கீழாப்பாரு. அண்ணா இப்போ எலெக்ஷன் அதில், ஆமாம், அதில் யாருக்குன்னா நீங்கள் ஓட்டு போடுவீங்க? திமுகவுக்கு தான் போடுவேன். என்ன காரணம்னா திமுக? நமக்கு ஆரம்பத்திலே திமுக தான் பிடிக்கும். திமுக தான். மாதம் 1000 அனுப்புகாரா, அது வீட்டு வாடகைக்கு சரியாக போயிருது, கொடுத்துக்கலாம். பிறகு இப்போ 3000 கொடுத்துருக்காரா, அதுக்காண்டி தான் போட வேண்டியது. சரிங்கண்ணா. மாதம் 15,000, வருஷம் 15,000 வருதுல்ல அவரை கொண்டு. சரி, நன்றிங்கண்ணா. ஆ, நன்றிங்கண்ணா.